வணக்கம். வெல்கம் டு ராஜா ஜோதிடம். இன்னைக்கு நம்ம கன்னி ராசிக்கு செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. முதல்ல வேலையில இருக்கிற நபர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இந்த டைம் பீரியட்ல ஏதோ ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பா நடக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த டைம் பீரியட் ரொம்ப ஃபேவரபிளா இருக்குதுங்க கன்னிராசி என்பர்களுக்கு. சரிங்களா? இந்த டைம் பீரியட்ல ஒரு ப்ரொமோஷன் ஆகட்டும், ஒரு இன்க்ரிமெண்ட் ஆகட்டும், ஏதோ ஒரு விஷயம் நீங்க ரொம்ப நாளா அந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இல்ல ரொம்ப நாளா ஒரு விஷயத்த ஆசைப்பட்டிருப்பீங்க. எனக்கு இந்த டெசிக்னேஷன், எனக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைச்சா நல்லா இருக்குமே, இல்ல எனக்கு ஒரு ஃபாரின் ஆஃபர் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நீங்க ரொம்ப நாளா ஒரு கனவு அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த டைம் பீரியட் கண்டிப்பா அது நிறைவேறும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். உங்களுக்கு 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்துல வக்கர கதியில் இருக்கிறாருங்க. 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாருங்க. சரிங்களா? 11ஆம் இடத்துல குரு பகவான், 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க. இது எல்லாம் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரப்போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 12ஆம் இடத்துல இந்த சூரிய பகவான், கேது பகவான் இருக்கிறதுனால மாதத்தோட முதல் பகுதியில கண்டிப்பா இந்த ஃபாரின் போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிறைய பேர் டிராவல் பண்ணலான் இருப்பீங்க. நிறைய பேர் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. இல்ல டிராவல் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. இது எல்லாமே இந்த மாதத்தோட முதல் பகுதியில கண்டிப்பா போகக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து தொழில் செய்யற நபர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, முதல் ஒரு 20 நாள் கொஞ்சம் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பெரிய இனிஷியேட்டிவ், பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இல்ல தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கிறேன், ஒரு முதலீடு பண்ணலான் இருக்கேன், அது எல்லாமே இந்த டைம் பீரியட் வேண்டாங்க. நீங்க செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு முயற்சி எடுக்கிறப்ப அது மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகுங்க. உங்களுக்கு 10ஆம் அதிபதி புதன் பகவான் தான். அவர் உச்ச வலிமையோட உங்க ஜென்ம ராசியில தான் இருக்கிறாருங்க. ஆனால் ஆனால் என்னன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க. உங்களுக்கு கன்னிராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பகவான் யாருன்னா அட்டமாதிபதி. அட்டமாதிபதி 10ஆம் இடத்துல இருந்தா பெரிய ஒரு லாஸ். நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்போம், அதுக்கு ஆப்போசிட்டான பலன்களை தான் கண்டிப்பா கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ முதல்ல ஒரு 20 நாள் கொஞ்சம் கன்னிராசி என்பவர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், பொறுமையா இருக்கலாம். பிசினஸ் சம்பந்தப்பட்டது, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்ரோச் பண்ணா நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் மாதத்தோட பிற்பகுதியில 20ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. அந்த டைம் பீரியட்ல இந்த குரு செவ்வாயோட காம்பினேஷன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்லா இருக்குங்க. அந்த டைம் பீரியட் ஒரு முயற்சி பண்றீங்க, அது கண்டிப்பா நல்லா இருக்குங்க. தொழில மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து பொருளாதாரம் எடுத்துட்டோம்னா 11ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவான் இருக்கிறாருங்க. 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாருங்க. இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. மகாதன யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி அடைஞ்சிருக்கிறாருங்க. 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்ச வலிமையோட செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறாருங்க. சோ இது நல்ல ஒரு காம்பினேஷன். பொருளாதாரம் நல்லா இருக்குதுங்க. சரிங்களா? இதுக்கடுத்து ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டைம் பீரியட் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்குங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் அப்படின்னாவே ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு அஃபெக்ஷன், ஒரு லவ், ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படுங்க. இன்ஃபேக்ட் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால பிரிஞ்சிருக்கிற நபர்களா இருந்து அந்த டைம் பீரியட் கண்டிப்பா ஒண்ணு சேருவீங்க. குடும்பம் நல்லா இருக்குதுங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து திருமணம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு சனி பகவான் 7ஆம் இடத்துல கடந்த காலகட்டத்துல சனி பகவான் 7ஆம் இடத்துல இருந்து திருமணத்தை தாமதப்படுத்திக்கிட்டே இருந்திருப்பாரு. இந்த டைம் பீரியட்ல சனி பகவான் 7ஆம் இடத்துலயே வக்கரகதியில் இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட் நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த டைம் பீரியட் கண்டிப்பா வரணமையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பேரலா உங்க சுய ஜாதகமும் வலுவா இருக்குதா, என்ன மாதிரியான தசாபுத்திகள் போய்கிட்டு இருக்குது, அது எப்படி நம்மளுக்கான விஷயத்த பண்ணுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்றீங்க, இது எனக்கு இது நடக்கல சார், எனக்கு வேலை கிடைக்கல சார் அப்படின்னா அது உங்க சுய ஜாதகமும் கொஞ்சம் வலுவா இல்லாத காரணத்தினாலதான் இந்த அளவுக்கு நீங்க ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றீங்க. உங்க சுய ஜாதகமும் நல்லா இருக்குது, கோச்சாரமும் நல்லா இருக்குதுன்னா இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. சோ அதை நீங்க கிளியர் பண்ணிக்கணும். ஓகே, நம்மளுக்கு நல்ல டைம் பீரியட் நம்ம ஜாதகப்படி போய்கிட்டு இருக்குது, கோச்சாரமும் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு இணைஞ்சாதான் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நீங்க முதல் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப இந்த டைம் பீரியட் திருமணத்துக்கு உகந்த காலகட்டமா இருக்குது. அடுத்த ஸ்டெப் கமிட்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போகலாம், டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம், இதெல்லாமே நல்லா இருக்குதுங்க. இந்த டைம் பீரியட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைம் பீரியட் நீங்க பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு அடுத்து ரிலேஷன்ஷிப் மட்டும் நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த டைம் பீரியட் நீங்க போய் சொன்னீங்கன்னா கண்டிப்பா வீட்டுல அப்போசல் ஏற்படும். ஸோ இந்த டைம் பீரியட் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணுங்க. அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். இப்பவே வீட்டுல சொல்றது,
இது வந்து நிறைய ஆர்கியூமெண்ட்டை தான் கண்டிப்பா கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்ப்பாங்க. அட்டமாதிபதி 5ஆம் இடத்தை பார்த்தா காதல ஒண்ணு இல்லாம பண்ணிடுவாரு. ஸோ இந்த டைம் பீரியட்ல எந்த ஒரு பெரிய ரிஸ்க், பெரிய ஒரு டிசிஷன் எல்லாம் எடுக்காம லவ் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. டைம் வரப்ப நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கன்னிராசி நண்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டைம் பீரியட் வந்து படிப்பு நல்லா இருக்குங்க. உங்களுக்கான ஆசைகள் கண்டிப்பா நிறைவேறும். ஆனா சில இடத்துல வந்து நீங்களே வந்து ஒரு இடத்துல லோவா ஃபீல் பண்ணுவீங்க. என்னால இவ்வளவுதான் முடியுமோ, ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் மார்க் கம்மியா இருக்கலாம். அதவே நீங்க யோசிச்சு டிப்ரெஷன் ஆகி நீங்க கான்சென்ட்ரேஷன் கரெக்டா பண்ண மாட்டீங்க. அப்ப நான் படிச்சுட்டு தான் போனேன், ஆனா என்னால கரெக்டா எழுத முடியல, என் கூட இருக்கிறவங்க நல்ல மார்க் எடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்களே உங்களை தாழ்த்திக்குவீங்க. ஸோ இந்த டைம் பீரியட் நீங்க கரெக்டா பிளான் பண்ணுவீங்க, ஆனா எக்ஸிகியூஷன் பண்றதுல ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் அப்படிங்கறத பண்ணுவீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டைம் பீரியட்ல அந்த கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது 100% இருக்கணும். கொஞ்சம் அந்த ஒரு டிப்ரெஷன், ஒரு லோன்லினஸ் அப்படிங்கிறது இருக்கும், அதெல்லாம் வேண்டாம். கான்சென்ட்ரேஷன் எஜுகேஷன்ல மட்டும்தான் இருக்கணும். கொஞ்சம் பிராக்டிஸா பல மடங்கு அதிகமா பண்றப்ப அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களை தேடி வரும் அப்படிங்கிறத மாணவர்கள், மாணவிகள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கடுத்து பெண்களுக்கு வந்து நல்லா இருக்குதுங்க, குடும்பம் நல்லா இருக்குது, பொருளாதாரம் நல்லா இருக்குது. சரி, வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து பத்து இது எல்லாமே அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா, இந்த செவ்வாயோட பார்வை வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் தடை அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா அட்டமாதிபதி 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு கொஞ்சம் தடை அப்படிங்கிறது ஏற்படலாம். ஆனா கண்டிப்பா மாதத்தோட பிற்பகுதி 15ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் அந்த டைம் பீரியட்ல ஒரு விஷயத்தை நீங்க பிக்ஸ் பண்றீங்க, ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறீங்க, ஒரு அட்வான்ஸ் வந்து நீங்க புக்கிங் பண்றீங்க, அது எல்லாமே நல்லா இருக்குதுங்க. அந்த டைம்ல நீங்க வந்து பிளான் பண்றப்போ மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. நல்லா இருக்குதுங்க, ஓப்பனா சொல்ல போனா நல்லா இருக்குது. இந்த டைம் பீரியட் வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த டைம் பீரியட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சந்தோஷமா இருக்க போறீங்க. வாழ்க்கையில காசு, நம்மளுக்கு காசு, பேர், புகழை தவிர வாழ்க்கையில நம்மளுக்கு காசு, பணம், புகழை விட நம்மளுக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது இருக்கணும். நம்மளை சுத்தி இருக்கிற உறவுகள் நம்மளுக்கு உண்மையா இருக்கணும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இந்த டைம் பீரியட்ல வந்து நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் ஆனந்தமா சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா கடந்த காலத்துல யார் எப்படி அப்படிங்கறத உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இந்த டைம் பீரியட்ல எல்லாத்தையும் ஒதுக்கி உங்களுக்கு உண்மையான நபர்கள் மட்டும் உங்ககிட்ட பழகுவாங்க. அது நல்லா இருக்கும், நல்ல ஒரு மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த டைம் பீரியட் பெண்களுக்கு சூப்பரா இருக்குதுங்க. சரிங்களா? நீங்க ஒரு கனவு வச்சுட்டு இருக்கிறீங்க, அந்த கனவு கண்டிப்பா இந்த செப்டம்பர் மாதம் யாராச்சும் ஒரு ரூபத்துல கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணலான்னு பாத்துட்டீங்கன்னா, பெருமாள் வழிபாடு பண்ணிக்கோங்க. புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் வழிபாடு பண்றது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு பாத்துக்கிட்டோம்னா, 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாருங்க உங்களுக்கு. அதே மாதிரி செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையா 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த டைம் பீரியட்ல இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சில பேர்த்துக்கு ஏற்படலாங்க. சில பேர்த்துக்கு கோபம் அதிகமா வரும். சில பேர்த்துக்கு இந்த கூட பிறந்தவங்க உறவுகள் ரீதியாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்குங்க. பெரிய ஒரு தொந்தரவு அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மாதத்துல கன்னிராசி என்பவர்களுக்கு இல்லை. சரிங்களா? இதுக்கடுத்து சீனியர்ஸ்க்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. ஒரு விஷயத்த பிளான் பண்றீங்கன்னா அது கரெக்டா நடத்தி காட்டுவீங்க. நிறைய டிராவல் அப்படிங்கிறது பண்ணுவீங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல சூரிய பகவான் வந்து ஆட்சி பலத்தோட கேதுவோட சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பா ஆன்மீக பயணம் அப்படிங்கறத டிராவல் பண்ணுவீங்க. நிறைய இடத்துக்கு போயிட்டு வருவீங்க, குடும்பத்தோட வெளியில போயிட்டு வருவீங்க. ஒரு நல்ல ஒரு சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. இந்த டைம் பீரியட் பொருளாதாரம் நல்லா இருக்குது. இந்த டைம் பீரியட் வந்து ஒரு ஆனந்தமா இருக்க போறீங்க. ஏன்னா முதல்ல நீங்க எப்படி இருக்கிறீங்களோ, அதாவது டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர் அப்படிம்பாங்களா, அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்க வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு சோகமா இருந்துட்டு வெளியில சந்தோஷமா நடிக்க தெரியாது கன்னிராசி என்பவர்களுக்கு. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டைம் பீரியட் வந்து ஒரு மனதாலையும் சரி வெளியிலயும் சரி ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா இருக்க போறீங்க அப்படிங்கறது கன்னிராசி என்பவர்கள் புரிஞ்சுக்கோங்க. சோ ஆளோட பார்க்க போயிட்டோம்னா கன்னிராசி என்பவர்களுக்கு தொட்டதெல்லாமே பொண்ணாகக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம்னா இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. சோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.